அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. இந்த நியூஸ் அப்படியே பார்த்துட்டு விட்டுட்டு போக முடியல. இந்த நியூஸ்லயே தான் மனசு இருக்கு. வள்ளியக்காட்ட கேப்போம். வள்ளியக்கா சொன்ன பொண்ணு கிராமமும் இந்த பொண்ணு கிராமமும் ஒன்னானு. ரெண்டும் ஒரே கிராமம்னா கண்டிப்பா அந்த பொண்ணு இந்த பொண்ணு ஒரே பொண்ணாதான் இருப்பாங்க. இருக்கலாம். சரி, ஓகே, வள்ளியக்காவை கூப்பிடுவோம். வள்ளியக்கா, வள்ளியக்கா. சரத்து, வள்ளியக்கா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன சரத்து? நீங்க சொன்னீங்களே கிராமத்துல ஒரு பொண்ணு ப்ராப்ளம், அந்த பொண்ணு இங்க வர்றதா, அப்புறம் அந்த பொண்ணோட அம்மா கூட இறந்துட்டாங்க, இதெல்லாம் சொன்னீங்களே. ஆமா. வள்ளியக்கா, அது என்ன கிராமம்? கிராமத்தோட பேரு? அது சரத்து, நம்ம ஊர்ல இருந்து மேற்கு பக்கம் அச்சம் தவிர்த்தான், அப்புறம் அதுக்கு அடுத்த கிராமம் கொங்கங்குளம். கொங்கங்குளமா? ஆமா சரத்து, அங்கதான் என்னோட தூரத்து சொந்தம். அந்த சொந்தத்தெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சரத்து. எப்பயாவது ஒருக்க போன்ல கான்டாக்ட் பண்ணிக்குவோம். அதுவும் நம்ம ஊர் மாதிரிலாம் அங்க கிடையாது. யாராவது ஒரு சிலர் கிட்டதான் போன் இருக்கும். அவங்க கிட்ட வாங்கி ஏதாவது அவசரம் தேவைன்னா போன் பண்ணிக்கலாம். அப்படிதான் இன்னைக்கு அந்த பிள்ளை கருப்பி எனக்கு போன் பண்ணா. ஓஹோ, ஏன் வள்ளியக்கா, அடுத்தவங்களுக்கு ஏதாவது போன் எது வந்ததா? இல்ல சரத்து, அந்த பிள்ளையோட அம்மா இறந்துட்டாங்க. கிராமத்திலே ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குக்கான்னு சொன்னா. அவ்வளவுதான் சரத்து. இனி நம்ம யார்கிட்ட எப்படி கான்டாக்ட் பண்ணிக்க முடியும்? சரி சரி. ஆமா, என்ன இதெல்லாம் விசாரிக்கிற? இல்ல வள்ளியக்கா, சும்மா ஒரு பொண்ணுக்கு ப்ராப்ளம் சொல்லி என்ன எதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியலையே, அதான் தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டேன். என்ன பண்ண சரத்து, இது நம்ம காதுக்கு கேட்ட ஒரு பொண்ணோட ப்ராப்ளம். ஆனா காதுக்கும் கேட்காம கண்ணுக்கும் தெரியாம எத்தனையோ பொண்ணுங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தை பார்த்துட்டு தான் இருக்காங்க. என்ன பண்றது? இந்த காலத்துல பொண்ணுங்க தைரியமா இருந்தா மட்டும்தான் எல்லாத்தையும் மீண்டும் வாழ முடியும். இல்லனா அவ்வளவுதான். சரி சரத்து, எனக்கு வேலை இருக்கு, நான் போய் பாக்குறேன். போங்கக்கா. கொங்கங்குளம் அப்படின்னா அந்த பொண்ணு இந்த பொண்ணும் ஒரே பொண்ணு தானா? அந்த பொண்ணோட அம்மா இறந்துட்டாங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, பேப்பர் வரைக்கும் நியூஸ் வந்திருக்கு. ஆனா அந்த பொண்ணு எங்க போயிருப்பாங்க? இந்த நியூஸ்ல இருக்கிற மர்மம் என்ன? அவங்க அம்மா எப்படி இறந்தாங்க, அந்த பொண்ணு எங்க போனா? கண்டுபிடிக்கிறேன், சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். சக்கரவர்த்தி சார் சொன்ன மாதிரி நம்மளோட மூளைக்கு இப்ப இருந்தே தீனி போடுவோம். அப்பதான் நம்ம டியூட்டியில ஜாயின் பண்ண மாத்திர எல்லாமே மாசா இருக்கும். என்ன அண்ணாத்தைக்கா, ஏதோ சிந்தனையில இருக்கிற மாதிரி இருக்கு. அங்க எல்லாம் களை எடுத்துட்டு இருக்காங்க, நீங்க போய் வேலை பார்க்கலையா? என்னத்தடி வேலை பார்க்க, மனசெல்லாம் ஒரே கஷ்டமா இருக்கு. ஐக்குள்ளே இருந்த பிள்ளை வேணி இந்த ஊருக்கு வந்த நாள்ல இருந்து பழக்கம் பாக்கியம் ரெண்டு பேரையும் தொலைச்சிட்டோமான்னு மனசு ஒரு மாதிரி கலந்து அடிச்சுக்குது. என்னத்த சொல்ல, கொஞ்ச நாள் தான் பழகினேன், எனக்கே கஷ்டமா இருக்கு. வருஷ கணக்கா பழகினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதாண்டி, பாக்கியமா இப்படி அநியாயமா போய் சேர்ந்துட்டா. எதிர்பார்க்கலடி அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை. என் பொண்ணுன்னு உயிரா இருப்பா. ஆனா இப்ப அந்த பொண்ணு எங்க போனா என்ன ஆனா எதுவுமே தெரியல. இவ நிம்மதியா கண்ணை மூடிட்டா. அந்த பொண்ணோட வாழ்க்கை இத்தனைக்கு ரொம்ப அமைதியான பொண்ணு. எங்க போய் என்ன பண்றாளோ கஷ்டப்படுறாளோன்னு மனசெல்லாம் வலிக்குதுடி. சாப்பிட்டாலோ சாப்பிடலையோ பசி தாங்க மாட்டா. ஐயோ அண்ணாத்தைக்கா, விடுங்க. எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டேஜ் தான். எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சு இனி இதைத்தான் தாங்கணும், இப்படிதான் பழகணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது கடவுள் நமக்கு கொடுப்பா பாருங்க ஒரு தைரியத்தை. அந்த தைரியமே வேற லெவல்ல இருக்கும். வேணியும் இப்ப ஓரளவுக்கு பக்குவப்பட்டு எதா இருந்தாலும் பாத்துக்கலாங்கிற ஒரு தைரியத்துல இருப்பா. இனி அவளுக்கு எந்த கஷ்டமும் வராதுக்கா. எங்க இருந்தாலும் நல்லா இருப்பா. எல்லாம் சரிதாண்டி, ஆனா பாக்கியம் இறந்ததுக்கு அவதான் காரணம்னு சொல்லி பாத்தேல. நம்ம ஊருக்கு போலீஸ் வந்து நம்மள 2 நாளா விசாரிச்சிருக்காங்க. அவ மேல கேஸ போட்டு பேப்பர்ல எல்லாம் நியூஸ் வந்து அவ போற இடத்துல இந்த பேப்பரை யார் பார்த்தாலும் அவளை நிம்மதியா இருக்க விடுவாங்களா? இந்த பேப்பர்ல வந்த செய்தினாலே அவளுக்கு பிரச்சனை வருமேடி. எல்லாம் சரிதான், ஆனா அவளோட வாழ்க்கை ஒரு போராட்டம் முடிவாயிருச்சு. அண்ணாத்தைக்கா, பொண்ணுங்களால முடியாததுன்னு எதுவுமே இல்ல. எல்லாத்தையும் மீண்டும் சாதிச்சு திரும்ப நம்ம ஊருக்கு வருவா பாருங்க. இந்த சுண்ணாம்பு மண்டைனா 1ல 2 பாக்கறதுக்காக வருவா. கூடி சீக்கிரம் நடக்கும் அண்ணாத்தைக்கா. அப்படி மட்டும் நான் அவளை திரும்ப பார்த்துட்டேன், அது போதும்டி. ஏன்னா சின்ன பிள்ளைல இருந்து நான் தூக்கி வளர்த்த பிள்ளை, அவ நல்லபடியா இருக்கணும். அதெல்லாம் இருப்பா அண்ணாத்தைக்கா. சரி, உட்காந்துருக்கீங்களேன்னு வந்தேன், நான் போய் வேலையை பாக்குறேன். ஏண்டி இப்பெல்லாம் காட்டு வேலைக்கு வர? அதை ஏன் கேக்குறீங்க? இந்த சுண்ணாம்பு மண்டையன் வேணி ஊரை விட்டு போனதுக்கு நீங்க ஒரு காரணம்னு சொல்லி என்னைய வெயிலே காயன்னு காட்டுல வேலை பார்க்க விட்டுருக்கான். நான் சொன்ன மாதிரி வேணி இங்க வந்து இந்த மண்டையனுக்கு ஒரு முடிவு கட்டினா என் வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும். பார்க்கலாம். எல்லாம் மாறும்டி. நானே குழப்பத்துல இருந்தேன், நீ பேசுனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் தெளிவா இருக்கேன். நீ ஏண்டி குழம்புற? நம்ம நிலைமையும் ஒரு நாள் மாறும், பார்க்கலாம். சரிக்கா, நான் போய் வேலையை பாக்குறேன். போடி. கருப்பி சொன்ன மாதிரி ஏனி திரும்ப இந்த கிராமத்துக்கு வரணும். அவளை பார்த்து இந்த ஊர் தலைவன் பயப்படணும். அம்மாடி தங்கம், உன்னை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன்டி. உன் மேல எந்த தப்பு இல்லைன்னு நிரூபிச்சு இந்த ஊருக்கு வாடி. வாடி அம்மா.
உன்னை பார்க்காம நான் இந்த ஊரை விட்டு உலகத்தை விட்டு போக மாட்டேன். டேய் டேய், என்னடா ஏன் அப்படி பாக்குற? இல்ல நான் வந்தது ஏதோ ஒரு பேப்பரை ஒளிச்சு வச்ச மாதிரி இருந்தது. என்னடா அது? பாத்துட்டியா? ஏன் கண்ணுல சிக்காமையா? என்னடா? என்னது? அது ஒண்ணு இல்லடா, ஒரு கேஸ் விஷயமா பாத்துட்டு இருந்தேன். என்னது கேஸா? சோ உளறிட்டேனா? என்னடா என்ன கேஸ்? அப்பா ஒண்ணு இல்லடா சாமி, ஏன்னா ஆபீஸ் கிளம்பி போலையா? நம்ம வீட்டு சண்டியார் உன்னை உன்னமா விட்டு வச்சிருக்காரு. ஓய் ஓய், யாரடா சண்டியாருங்கிற? எங்க மாமாட்டே சொல்லிடுவேன். உங்க மாமாவை தான்டா சொன்னேன். அதான்டா, அத நான் அவர்கிட்டயே சொல்லுவேன். போடா சாமி போ, போய் சொல்லிட்டு கிளம்பு, ஆபீஸ பார்த்து போ. ஏடா நாங்களாம் டெய்லி பம்பரமா சுத்திக்கிட்டு இருக்கோம், ஆபீஸ்ல போய் அவ்வளோ ஒர்க் பண்றோம், நீ மட்டும் எப்படி இப்படி வீட்டுல வெட்டியாவே இருக்க? ஏன் இந்த டவுட் உனக்கு இப்பதான் கேட்கணும்னு தோணுச்சா? அது எப்பவுமே இருக்கும், இப்ப என்ன திடீர்னு? அது ஒண்ணு இல்ல, வேலையெல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. டேய் டேய் டேய், எப்படா உனக்கு அதெல்லாம் தெரியும்? ஆமா, எப்படி நம்ம வீட்டு சண்டியருக்கு தெரியாம மேட்ச் பண்ண போற? அதான் தெரியலடா. சரி ஓகே, ஆல் த பெஸ்ட். ஆல் த பெஸ்டா? எதுக்குடா? இல்ல இது எப்படியும் மாமாவுக்கு தெரியும், தெரியும் போது உன்னை வீட்டை விட்டு விரட்டுவாரு. அப்ப நீ போய் எங்க இருந்தாலும் வாழ்க, அதுக்காக இந்த ஆல் த பெஸ்ட். ரொம்ப ஆசைதான்டா, ரொம்ப ரொம்ப ஆசைதான். ஏதோ என்னால முடிஞ்சது. நடத்துங்கடா நடத்துங்க. ஓகே ஓகே வினோ, கண்டிப்பா கண்டிப்பா மீட் பண்ணலாம். மாமனார் வீட்டு விருந்த முடிச்சுட்டு வந்துட்டானாண்டா. அப்பதுல இருந்து ஹால்ல அங்கேயும் இங்கேயும் சுத்தி போன் பேசிட்டு இருக்கான். ஓஹோ இது வேறயா? இதோ கவனிச்சுக்கலாம். ஓகே ஓகே கவனிப்போம். சரிடா. டேய் சரி சரி, ஒன்ன பார்க்காம எப்படிடா? கண்டிப்பா வரேன். யாருடா அது? அதான் டா போட்டு பேசுறானே, ஏதாவது பையனாதான் இருக்கும். ஆமா ஆமா, பொண்ணுனா இங்க போட்டு பேசுவான். அதானே? இரு இரு இப்ப பாரு. ஹலோ ஹலோ திருங்க. வினோ இரு, அப்புறம் கூப்பிடுறேன். டே ஜீவா, என்னடா? இங்க வாங்கங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்க. டேய் இங்கதானா? ஆமாண்டா. ஏய் என்னடா? இல்லைங்க, மாப்பிள்ள விருந்தெல்லாம் முடிஞ்சதா? ஜீவா முடியாம எப்படா? முகமே பிரைட்டா இருக்கு, வயிறெல்லாம் தொந்தி வச்சிருக்கு. தொந்தியா? ஆமாண்டா. டேய் டேய், ரெண்டு பேத்துக்கும் வேற வேலை இல்ல, என்ன புடிச்சு கலாய்ச்சிட்டு இருக்கீங்களாக்கும்? போங்கடா கழுதைகளா. டேய் திரு, ஏய் என்னடா? இல்ல இங்க வா காணோம். இங்க வா. அதான்டா அண்ணி. சரத்து. ஏண்டா மாமனார் வீட்டுல போய் ஒரு வாரம் இருந்துட்டு வந்திருக்க, எப்படி இங்கெல்லாம் விட்டுட்டு நீ நான் பேச பழகியாச்சா? இல்ல உன்ன இங்க தானா? ஏண்டா உனக்கு என்ன? டேய் நீங்க கூப்பிடுறது நல்லா இருக்குடா, வாசுகி எங்க? கூப்பிடுறா, கொஞ்ச நேரம் உன்கிட்ட பேச சொல்ல, கேட்க நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் நல்லா இருக்கும், ஒட்டி வாங்குவீங்க ரெண்டு பேரும். டேய் சரத்து போடா, போய் உன் வேலையை பாரு. ஜீவா ஆபீஸ் போ. டேய் அண்ணாத்தா ஆர்டர் போட்டாச்சு, வாடா வாடா எழுந்து போவோம். இதோ கிளம்பிடுவோம். நல்ல கொழுப்பு வச்சு போச்சுடா. என்னங்க? ஜீவா இங்க வந்தாச்சு. சொல்லுங்க. மரியாக்கா உங்களுக்கு காஃபி போட்டிருக்காங்களா? காஃபி சாப்பிடுறீங்களாங்க? கேட்க சொன்னாங்க. சாப்பிடுறேங்க, இதோ வந்துட்டேன். சரிங்க வாங்க. ஓகேங்க. ஏய் இனி நம்ம வீட்ல நல்ல என்டர்டைன்மெண்ட் தான். ஒரு வாரம் ரொம்ப போர் அடிச்சதுல. ஆமாண்டா. இடே போங்கடா போங்க, போய் வேலையை பாருங்க. சரிங்க, நீங்க போய் காஃபி குடிங்க. இரு இரு வந்து வச்சுக்கிறேன். சரிங்க போங்க. ஏய் ஏண்டா? இடே சரத் அங்க பாரு, என்ன காட்டெருமையா? ஆமாண்டா. ஐய ரெண்டும் இங்கதான் உட்காந்துருக்குதுகளா? சரிதான், அப்படியே பேசாம போயிடணும். டே சக்தி, திரும்பி பார்க்காதடா. டே காட்டெருமை, திரும்பிட்டானா? எப்படி என் பாப்பா வச்ச பேரு? டே அது உன் பாப்பா கூப்பிட்டா மட்டும்தான் நல்லா இருக்கும், நீங்க எல்லாம் கூப்பிடாதீங்க என்ன? அதெல்லாம் இருக்கட்டும், என்ன இந்த டைம்ல வீட்டுக்கு வந்திருக்க? நீ என்னடா இந்த டைம்ல ஒன்னும் ஆபீஸே போகாம இருக்க? ஏய் எனக்கு ஒர்க் கம்மி தான், நீ எதுக்கு வீட்டுக்கு வந்திருக்க? அது ஒரு ஃபைல மறந்துட்டேன். ஓ ஃபைல் மறந்துட்டியா? அந்த ஃபைல் பேர் என்ன? சுபாவா? டிடே போதுண்டா, ரொம்ப ஓட்டாதீங்க. ஏன் பொண்டாட்டிய நான் பார்க்க வந்தேன். ஓஹோ என்ன ஒண்ணு இல்லப்பா, போய் பாரு. அந்த பயம் இருக்கட்டும். என்ன? பயப்படாம இருங்கடான்னு சொல்ல வந்தேன்டா. ஐயய்ய நம்ம லவ்க்கு இந்த ரெண்டு தான் வில்லன்க.
டேய் டேய் அப்பவே போயிட்டேன்டா. சக்தி என்னம்மா அந்த கண்ணி சக்தியை தேடி போறியா? தேடி எதுக்கு போனோம்? ரூம்க்கு தானே போயிருக்கான். ஆமா, அவன் இப்பதான் ரூம்க்கு போனா, எப்படி நீ பின்னாடியே வர? அதெல்லாம் அப்படிதான். ஏமா சுபா, சொல்லுடா அண்ணா. ஏன் வெட்டியே சுத்திட்டு இருக்க? போய் கிச்சன்ல வேலை இருந்தா பாரு. வாசுகி இப்பதான் அவங்க வீட்ல இருந்து வந்திருக்காங்க. மதியம் வாசுகியும் பேசிட்டு இருக்காங்க. நீ எதுக்கு வெட்டியா? போ கிச்சன்ல வேலையை பாரு. ஓஹோ, புரிஞ்சு போச்சு, நல்லாவே புரிஞ்சு போச்சு. என்ன? நானும் என் சக்தியும் மீட் பண்ண கூடாதுன்னு ரெண்டு பேரும் பிளான் பண்றீங்க. ஆமாமா, நீங்க பெரிய தலைவர்கள். நீங்க மீட் பண்ணி பேசுறீங்கன்னா நாடே கதி கலங்கிடும். அதனால நாங்க உங்களை தடுக்கிறோம். டேய், உங்களுக்கு வேலை வெட்டி இல்லையாடா? ஹால்ல உட்கார்ந்துட்டு போற வரவங்க கிட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க வேலையே இதுதான். ஓஹோ, இதோ இப்ப சொல்லுங்க உங்க வேலை என்னன்னு. மாமா, ஓய் ஓய் பிச்சு போடுவேன், ஒழுங்கா ஓடு. ஆமாண்டி, உன் புருஷன் ரூமுக்கு தான் போயிருக்கான். கிளம்பு கிளம்பு. டேய், அதெல்லாம் நீங்க நான் வந்தது சொல்லிருக்கணும். இவ்வளவு நேரம் நிக்க வச்சு பேசுனீங்கல, அதுக்கு. மாமா, ஓய் முட்டைக்கண்ணி. ரத்ன மாமா. டேய் பாத்துக்கிட்டு இருக்க, எழுந்தா அவ வாய மூடுடா. எதுக்கு கடிச்சு வைக்கவா? நம்பி வாயெல்லாம் தொட முடியாதுடா. ரத்ன மாமா. அம்மாடி சுபாக்கனு, என்னடா? டேய் சண்டியர் என்றிடா, வா வா கிளம்பிடலாம். இங்க ரெண்டு தடிமாடுங்க உட்கார்ந்து என்ன பண்ணுதுன்னு பாருங்க மாமா. இந்த சரத்து மாடு தானே, இத வாருடா. ரெண்டு தடி மாடுங்கிறா, ஆனா இவரு சரத்து மாடுங்கிறாரு. சரிதான், இதுக்கு மேல இங்க இருந்தா அவ்வளவுதான், நான் காளி, மொத்தமா காளி. டேய் டேய், மாமா ரெண்டு இல்ல ஒரு தடிமாடு. இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னொரு நாள் மொட்டை மாடியில லவ் யூ சொல்லி காதல வளர்ப்பீங்கல்ல, அப்ப கவனிச்சுக்கிறேன். மொட்டை மாடியில? ஐயோ, அது எப்படி சரத் பார்த்தா? சரி ஓகே, சக்தி ரூமுக்கு போயிருக்கான். இன்னைக்கு நாம சேலை கட்டியிருக்கோம். சக்தி கிட்ட போய் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். சக்தி, சார், வாவ், வெல்கம் ராம், வெல்கம். பெங்களூர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அதெல்லாம் வரவேற்றாச்சு சார். எப்படி இருக்கீங்க? போன வருஷம் உங்களை பார்த்தது, இந்த வருஷமா அப்படியே தான் இருக்கேன். ஆமா சார். ஏன் ராம், நான் அப்படியே இருக்கேன். ஓகே, நீயும் என்ன அப்படியேவா இருக்க? நோ சார், இந்த வருஷம் கூட ஒரு ஆளோட வந்திருக்கேன். ஆளா? ராம், சிவானி, வா. சிவானி சார். ஹே ராம், என்ன இதெல்லாம்? சார், நான் கட்டிக்க போற பொண்ணு. ஓஹோ, ஒரு வருஷத்துல நல்ல மாற்றம் தான். ஆமா சார், அங்க நம்ம ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றாங்க. ஓ, அதனால ஒர்க்கும் பார்த்த மாதிரி ஆச்சு, ஜாலியா சுத்தி பார்த்த மாதிரி ஆச்சுன்னு பெங்களூர் கூட்டிட்டு வந்துட்டேன். ஆமா சார். ஆமா ஆமா சார், அதான் உண்மை. சரிதான். குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா. என்னோட கம்பெனி பத்தி ஏதாவது சொல்லிருக்கானா? அது சார் எதுவுமே சொல்லல. இன்னில தானே ஒர்க்க ஸ்டார்ட் பண்ண போறோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கத்து கொடுத்து. ஓகே ஓகே ராம், உங்க எம்டி சொல்லிருப்பாரு, கண்டிப்பா இங்க ஒரு 15-20 நாள் இருக்க வேண்டியிருக்கும். உங்க ஒர்க்க பார்த்துட்டு தான் அடுத்து உங்க ஊர்ல உங்க கம்பெனில எப்படி என்னோட கம்பெனி ஒர்க்கெல்லாம் வரும்னு நான் முடிவு பண்ணுவேன். உன்னை பத்தி தெரியும் ராம், ஒர்க்ல ரொம்ப சின்சியாரிட்டியா இருப்ப. ஆனா நீ இப்ப பார்க்க வந்தது கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஜாப்னு கூட சொல்லலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் கவனம் இதுல மட்டும்தான் இருக்கணும், பாத்துக்கோ. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். சரி ஓகே ராம், உங்க கேபின் தனியா இருக்கு, போய் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லா டீட்டெயிலும் தெரியும்ல? தெரியும் சார், டவுட்னா கேக்குறேன். ஓகே ராம். ஆமா சிந்து சார். சிவானி. ஓ, சிவானின்னு சொன்னியோ? போமா, நீங்க போய் ஒர்க்க பாரு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ராம் கிட்ட கேட்டுக்கோ. ஓகே சார். சார், நான் பாத்துக்கிறேன். ஓகே ராம். ஓய், என்ன இன்னும் அமைதியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல ராம். என்னம்மா, அப்செட் ஆயிட்டியா? அதெல்லாம் இல்ல. ஓகே, கொஞ்சம் ஃப்ரீயா விடு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் ஒர்க் தானே, வேகமா முடிச்சுட்டு இன்னைக்கு வெளியே எங்கேயாவது சுத்த போலாம். ஓகேவா? சரி ராம். சிவானி. சரி ராம். ராம். ஆஹா, நான் ஏத்துக்க மாட்டேன். ராம், வா ஒர்க் பார்க்க போலாம். நோ 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 நோ, நான் ஏத்துக்கவே மாட்டேன். போதுமா? இப்பதான். ஏன் சிவானி, எதுவும் நினைக்காத, நான் உன் பக்கத்துல இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நான் நினைக்க என்ன ராம் இருக்கு? நோ ப்ராப்ளம், நான் சந்தோஷமா இருக்கேன். சரிம்மா. சரி வா, ஒர்க் பார்க்க போலாமா?
சக்தி, டேய் சக்தி, எங்க இவன்? ரூம்க்கு தானே வந்தான். நம்ம ரூம்ல இல்லையே. மாடு ஒருவேளை வெளியே போயிடுச்சோ? உள்ள வந்தத பார்த்தோம், ஆனா வெளியே போனத பார்க்கலையே. எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியாம போனா? சுபா, ஏய் சுபா, அடியே சுபா. ஐயையே, இந்த அம்மா இம்ச தாங்கல. நம்ம புருஷன் கிட்ட நிம்மதியா பேச விட மாட்டேங்கிறாங்களே. சபா, அடியே சுபா, என்னமா? உள்ள வா. இத வாரேன்டி. கிறுக்கி, உள்ள தானே இருக்க. கூப்பிட்டது என்னன்னு கேட்க வேண்டியதானே? ஏண்டி 10 கத்து கத்த வைக்கிற? இப்போ உனக்கு என்னமா பிரச்சனை? எதுக்கு என்ன தேடி வந்த? என்னடி, மிந்திலாம் அம்மா அம்மான்னு என்னையே சுத்தி சுத்தி வருவ. இல்லன்னு சொன்னா என்னையா இருப்ப? இப்ப நான் ஒரு ரூம்க்கு வந்தாலேவோ எதுக்குமா வாரேன்னு கேக்குற? அவ்வளவுதானடி? சொல்லு, அவ்வளவுதானா? நம்ம ரெண்டு பேரோட அன்பு, பாசம், சந்தோஷம், துக்கம், துயரம் எல்லாமே அவ்வளவுதானா? சபா, இப்பவே கண்ண கட்டது. சொல்லுடி சொல்லு. ஏதாவது சொல்லிட போறேன், பேசாம போயிடு. ஏய், நான் உன் அம்மாடி. நான் என் புருஷன் கிட்ட பேச வந்திருக்கேமா. என்னது புருஷனா? புருஷனாவா? ஏமா நீ தானே கட்டி வச்ச? அவன் கூட எனக்கு தாலி எல்லாம் கட்டினானேமா. அப்பனா அவன் எனக்கு புருஷன் தானே? ஆமாடி. இல்ல, நீ தான் அவன் கூட சண்டை போட்டுட்டே இருப்பியே. இப்ப என்ன புதுசா? சண்டை போட்டுட்டே தான் இருக்கணுமா? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அது சொல்லாதீங்க. சரி. சரி சரியா? என்னமா? இல்லடி, அம்மாவுக்கு பேன் கடிக்குது. வாடி, 4 பேன் எடுத்து கொடு. மா, இங்க பாரு, நான் இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கேன் தெரியுமா? எதுக்காக வந்திருக்க? என்னோட சேலை நல்லா இருக்கா? மா, சேலை நல்லா இருக்கா? நல்லாதான் இருக்கு. டெய்லி சுடிதார், நைட்டி, நைட் ட்ரெஸ், டாப்ஸ் இந்த மாதிரி சுத்திட்டு இருப்பேனா? இன்னைக்கு சேலை கட்டிருக்கேனா? கண்ணாடியில பார்க்க உனக்கு அழகா தெரிஞ்சதா? இந்த அழகை ஏன் வீணாக்கன்னு சக்திட்ட காமிக்கலான்னு வந்தியா? ஐயோ, சூப்பர்மா. சரிடி, அப்பனா 2 பேரும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டீங்க. ஐயா, என்னடி, இங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறதாண்டி எனக்கு சந்தோஷம். ஆமா, பொஸ்கன்னு சுபான்னு சொல்லிட்டு நேரா என்ன தேடி தேடி வா. அப்புறம் நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? என்னடி? ஐயோ அம்மா, இப்போதைக்கு நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். ஆமாமா, லவ் சக்சஸ் ஆனதும் கல்யாணம் பண்ணிக்குவீங்களா? சூப்பர்டி, கல்யாணத்தப்ப அம்மா ஹெல்ப் பண்ணட்டா? ஏற்கனவே நீ பண்ண ஹெல்ப் எல்லாம் போதும். இனி எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். சரி ஓகே, நீ சந்தோஷமா இருக்க. அதுவே போதும். பேன் தானே, கடிச்சா கடிச்சிட்டு போகுது. நான் போய் வள்ளிய கூட எடுக்க சொல்லிக்கிறேன். ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியமா. போய் நீ வள்ளியக்கா உயிரையும் வாங்கு. இப்ப இந்த சக்தி எருமையை நான் எங்க போய் தேட? டேய் சக்தி. என்ன ஸ்ருதி இறங்குது? நீ எப்படா வந்த? இப்பதான். ஆமா, என்ன சேலையெல்லாம் கட்டியிருக்க? சக்தி, சேலை கட்டியிருக்கேன். நல்லா இருக்கா? ரொம்ப அழகா இருக்கு. அப்படியா? நிஜமாவா? எனக்கு சேலை ஓகேவா? ஓகேமா. அப்ப நான் டெய்லி சேலை கூட கட்டு. இந்த மாதிரி அழகா சேலை கட்டி நெத்தியில சின்னதா, நெத்தி தெரியற அளவுக்கு உன் மூஞ்சி இல்ல, சரி தெரிஞ்ச இடத்துல சின்னதா ஒரு பொட்டு வச்சு, அப்புறம் தலையில கொஞ்சம் பூவை தொங்க விட்டு, அப்படி இருந்தா ரொம்ப அழகா இருக்கும். அடடா, பாக்குறா ஆசையா பாக்குறா. சூப்பர் சக்தி, பின்னாடி இருந்து ஒட்டு கேட்டு கலக்கிட்ட. இப்ப பாரு, லவ் யூ சொல்லி கேப்பா. சுபா, என்னமா அப்படி பாக்குற? நான் சொன்னதெல்லாம் ஓகேவா? உனக்கு பிடிச்சிருக்கா? டேய் காட்டெருமை. காட்டெருமையா? சேலை கட்டி இருக்கிறது நல்லா இருக்கான்னு கேட்டா அதுக்கு தக்கனதானே பேசுனேன். என்னாச்சு? டேய் எருமை, உனக்கு என்ன ரொம்ப ஈஸியாடா? சொல்றா, ஈஸியான்னு கேக்குறேன். என்னமா? டெய்லி நீ சொன்ன மாதிரி சேலை கட்டி தலை நிறைய பூ வச்சு சின்னதா பொட்டு வச்சு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சொல்லுடா, எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? கஷ்டமா? சுபா, அந்த கனி, நீயும் ஒரு பெண் என்பதை மறந்து விடாதே. டேய், நானும் பொண்ணுதான்டா. அதுக்காக டெய்லி சேலை கட்டி தலை நிறைய பூ வச்சு உன்னால இதெல்லாம் செய்ய முடியுமாடா? சொல்லு, உன்னால செய்ய முடியுமா? என்னாலயா? ஆமாடா, நீ என்கிட்ட சொன்னியே டெய்லி சேலை கட்டி தலை நிறைய பூ வச்சு, இதெல்லாம் நீ செஞ்சு காமி பாப்போம். சுபா, முடியாதுல? சொல்லு, முடியாதுல? பிறகு எதுக்குடா எங்க கிட்ட மட்டும் ஈஸியா சொல்றீங்க? சுத்தம் ரூட் எங்கிட்ட போச்சு. இந்த ஆந்த கனிட்ட ஒரு லவ் யூ கேட்க என்னலாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. பக்கி, இனி இவளை எப்படி சமாதானப்படுத்த? டேய், என்னடா என்ன யோசிக்கிற? ட்ரை பண்ணலாம்னு யோசிக்கிறியோ? அது சொல்றா, ட்ரை பண்றியா? ஓய், நான் இதுக்கு ட்ரை பண்ணணும்? நீ தானடா சொன்ன. நான் சொன்னா உடனே நானே ட்ரை பண்ணணுமா? அப்பனா நீயும் தான் சொன்ன. நானா? நான் என்ன சொன்னேன்? நம்ம 2 பேரும் லவ் பண்றோம், ஒரு நாளைக்கு 10 தடவை ஐ லவ் யூ சொல்லணும்னு. அது அன்னைக்கு சும்மா விளையாட்டா. ஹே, சொன்னேல, நீ சொல்லுவியாடி? சொல்லுடி, டெய்லி 10 தடவை நீ சொல்லுவியா? சக்தி,
முடியாதுல? உன்னால முடியாதுல? அது மாதிரிதான் என்னாலயே நான் சொன்னதை செய்ய முடியாது. என்ன சொல்றா? அம்மாடி, குழம்புறா, குழம்பு குழம்பு. இருடி, உன் வாயால இப்ப சொல்ல வைக்கிறேன். என்ன என்ன யோசிக்கிற? ஏய், நான் ஒன்னு பேசுறேன், நீ ஒன்னு பேசுற. நான் எல்லாம் கரெக்டா தான் பேசுறேன். சொல்லு, உன்னால முடியுமா? அதெல்லாம் முடியுமே. எங்க அப்பனா சொல்லு பாக்கலாம். நான் சொன்னா நீ சேலை கட்டுவியா? சேலையா? அடி பாவி. சொல்லுடா, சேலை கட்டுவியா? நீ முத சொல்லு. என்னால முடியும்டா, உன்னால முடியுமா? ஏய், உன்னாலலாம் முடியாது. பேசாம போடி. மனுஷனை போட்டு இம்சப்படுத்திட்டு நான் கிளம்புறேன். டேய், என்னால முடியும். அப்பா, நம்ம வழிக்கு வந்துட்டா. இல்ல முடியாது, நீ போ. முடியும்டா. சுபா. ஐ லவ் யூ. சுபா. ஐ லவ் யூடா சக்தி. ஓய், அந்த கண்ணி. நான் சொல்லிட்டேன், இப்போ நீ சேலை கட்டி காமி. ஐயோ, சக்தி மாட்டிக்கிட்டியா? இதெல்லாம் உனக்கு தேவையா? என்னடா யோசிக்கிற? சேலை நான் வேணா எடுத்துறவா? தேவைடா, தேவை. ஒரு ஐ லவ் யூக்கு ஆசைப்பட்டு தப்பிச்சிடுறா சக்தி. டேய் எருமை, என்ன யோசிக்கிற? சேலை எடுத்துறவா? எடுத்து கொடுமா. நான் போய் உங்க அம்மா வர சொல்றேன். உங்க அம்மாக்கு சேலை கட்டி அழகு பாரு. ரொம்ப நாளா சின்ன புள்ளங்கிற நினைப்புல சுடிதார போட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. இரு, நான் போய் வர சொல்றேன். நீ சேலை எடுத்து வை. டேய், இது இப்போ வர சொல்லிடுறேன். டேய் சக்தி. இப்போ போனதும் வர சொல்றேன். சேலையை மட்டும் ரெடியா எடுத்து வை. டேய் சக்தி, எருமை நில்றா. சக்தி, எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். நான் லவ் யூ சொல்றதும் பிடிக்கும். அத கேட்கறதுக்காக தானே இவ்வளவு பேச்சு பேசுறேன். அடுத்து வாடா, உன்னை கவனிச்சுக்கிறேன். வா. ஓகேங்க. அப்பாடா, நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன். கனவு கண்டு அப்படி பயந்தீங்களே. வீட்டுல வந்து சகஜமா இருக்கீங்களா என்னமோன்னு. சூப்பருங்க. என்னங்க, உங்க வீட்டுக்கு வந்துட்டாலே சகஜமாயிடுவோம். ஏன்னா எல்லாரும் அப்படி பேசுறாங்க. என்னங்க, இன்னைக்கு மதியக்கா ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அவங்களோட கதை, அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சது, இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாங்க. கேட்கவே சந்தோஷமா இருந்ததுங்க. ஓஹோ, மதியண்ணியோட கதை அவ்வளோ இன்ட்ரெஸ்டா? இன்ட்ரெஸ்ட் இல்லங்க, இப்படி பேசிட்டு இருக்க சந்தோஷமா இருந்தது. ஓ, அப்படி சொன்னீங்களா? ஓகே ஓகே. நீங்க என்னங்க ஒர்க் பண்றீங்களா? அப்பா ஆபீஸ்க்கு வர வேண்டான்ட்டாங்கல்ல, அதனால என்னோட சின்ன சின்ன ஒர்க் வீட்ல இருந்து பாக்குற மாதிரி. ஓ, ஓகேங்க. சரி சரி, நீங்க பாருங்க. ரூம்ல தனியா இருந்தேனா, அதான் இங்க வந்தேன். உங்களை பார்த்ததும் அப்படியே உட்காந்துட்டேன். இருக்கட்டுங்க, நானே கூப்பிடலாம் தான் பார்த்தேன். மதியானி கிட்ட பேசிட்டு இருக்கீங்களே, அமைதியா வந்துட்டேன். ஓ, ஆமா, இப்போ ஓகேவா? உங்க வீட்ல இருக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. தலை சுத்து, வாந்தி. இல்லங்க, இன்னைக்கு ஒண்ணும் தெரியல. ஓ, சூப்பருங்க. ரொம்ப ஒரு மாதிரினா சொல்லுங்க, உடனே ஹாஸ்பிட்டல் போயிடலாம். சரிங்க. சரி சரி, நீங்க ஒர்க்க பாருங்க. ஒரு 10 மினிட்ஸ் மட்டும். ஓகேங்க. ஐயோ திரு, நீ ரொம்ப அழகா இருக்க. இப்படியே உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ அழகுடா. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உன்னோட மனசு அழகு, நீயும் அழகு, எல்லாம் சேர்ந்து நீ பேர் அழகண்டா. ஐயோ, நீங்க நாங்கன்னு சொல்லிக்கிட்டு இப்ப மனசுக்குள்ள வாட போடன்னு சொல்றோம். இது மட்டும் திரு கேட்டாங்க, என்ன நினைப்பாங்க? ஏன் திரு ஒன்னும் நினைக்க மாட்டான். ஐ லவ் யூடா. என்னங்க கூப்பிட்டீங்களா? இல்லங்க, இல்ல இல்ல. ஓகே ஓகே, ஒரு 10 மினிட்ஸ் ஒர்க் முடிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்க, நீங்க ஒர்க்க பாருங்க, நான் உங்களை பாக்குறேன். ஐயோ, கடி 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 பேன் கடி தாங்கல. கார்டன்ல உட்காந்துட்டு இதுக ரெண்டு என்ன பண்ணுதுங்க? சரிதான், ஆளுக்கு ரெண்டு ரெண்டா பெத்து போட்டாச்சு. அதுகளுக்கு கல்யாணத்தையும் முடிச்சு விட்டாச்சு. இதுவே இடம் கிடைக்கிற இடத்துலலாம் ஜோடி ஜோடியா உட்காந்து பேசிட்டு இருக்குதுங்கப்பா. சரி ஓகே, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு பின் பக்கமா போவோம். இந்த வள்ளிய கூப்பிட்டேன், எப்ப வராளோ? எல்லாத்தையும் இப்படி ஜோடியா பார்க்க அழகாத்தான் இருக்கு. ஆமா, நம்ம ஜோடி புறா எங்க போச்சு? இந்த மனுஷன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் வீட்டுக்குள்ள வந்தான், ஆனா அடுத்து காணல. எங்க போய் தொலைஞ்சான்? எங்கிட்டாவது சுத்திக்கிட்டு இருப்பாரு.
சரி வள்ளிய வர சொன்னோம், வீட்டுக்கு பின்னாடி போய் உட்காருவோம். இந்த பேன் கடி தாங்கலப்பா, இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம். நகுமோ, ஏன் சுகமோ, வெட்கம் விடுமோ, முத்தம் போடும் போது. யோ, யோ, யோ மனுஷா, அடே, இத வாரேன். வாரேன்டா, வாரேன். காஞ்சு காஞ்சு சொல்லுங்க ராகு. அட பாவி மனுஷா, யாரியா இது? இப்படி பக்கத்துல நின்னு அங்கங்க சின்ன சிறுசையெல்லாம் ஜோடி ஜோடியா சுத்திக்கிட்டு இருக்கேன்னு பார்த்துட்டு வந்தா, இங்க இந்த பெருசு. ஆமா, யார் இவ? நம்ம வீட்டுக்கு பின்னாடியே கூட்டிட்டு வந்துட்டு. சரி சரி, என்ன பேசுறாருன்னு முத கேப்போம். தேவையில்லாம ஒரு பெருசு மேல சந்தேகப்படக்கூடாது. காஞ்சு காஞ்சு, சொல்லுங்க ராகு. நீ எம்மோட்டு அழகு தெரியுமா? ஐயோ கொல்ற. ஓஹோ, கொல்றாங்களாமா? நான் வந்திருக்கேன்டா கொல்ல. ராகு, நிஜமாவா? நான் உண்மையிலே ரொம்ப அழகா? என்ன காஞ்சு இப்படி கேட்டுட்ட? ஐயோ, இந்த உலகத்திலேவும் அழகான விஷயம்னா ரெண்டே ரெண்டு தான். ஒண்ணுன்னா இன்னொன்னு நீ. உன்னோட கலரும் அழகும் இந்த ஸ்டைல் முடியும் காஞ்சு என்ன என்னமோ பண்ணுது. பண்ணுண்டா பண்ணும். வயசான காலத்துல தேவைதான்டா, உனக்கு இதெல்லாம் தேவைதான். காஞ்சு இதே மாதிரி டெய்லி என்ன பார்க்க வந்துருவேல. நான் வராமையா? வந்துருவே ராகு. ராகுவா ராகு, இவன் என்ன சொல்றான்? காஞ்சு. அது என்னடா காஞ்சு? காஞ்சு போன கழுதைகளா இவன? இப்படி எல்லாம் கை வைக்கலாமா? ஐயோ ராகு, நான் வைக்கல கைய. அங்க பாருங்க, அக்கா. அக்காவா? அது எந்த சொக்கா? ஐயோ, மரு மரு மருதாயா, இன்னைக்கு உன மொர்க்கையா பண்ண போறேன். ராகு, யார் இவங்க? இவங்கதான் அக்காவா? அக்காவா? யாருக்கு யாரடி அக்கா? நீதான். தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். ஒழுங்கா போடி. ராகு, நான் கிளம்பவா? அடிங்குயால, நான் கிளம்பிட்டேன்னு சொல்றேன். நீ என்னடி அந்த மனுஷன்ட்ட கேக்குற? ஐயோ அக்கா, அவர்தான் என்ன வர சொன்னாரு. அப்ப நான் அவர்ட்ட கேட்டுட்டு தானே போனோம். கேட்டுட்டு போவியா? ஆமா, நீ யாருடி? சொல்லுடி, யார் நீ? நானும் பக்கத்து வீட்டுக்கு குடி வந்திருக்கேன். நேத்து தான் வந்தேன். வந்ததுமே ராகு பழக்கமாயிட்டாரு. அவர்தான்க்கா இந்த ஏரியால என்னென்ன நடக்கும், எப்படி எப்படி இருக்கணும் எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. ஏயா, உனக்குலாம் சொல்றத கேட்க தெரியாது, நீ மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறியா? மரு ஊருக்கு புதுசு, அதான் கூட்டிட்டு வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கியா? ஹே, தப்பு தப்பு அப்படிலாம் பேசாத. இரியா, இரு உனக்கு வாரேன். இங்க பாருடி, ஊருக்கு புதுசுனா எவன் என்ன சொன்னாலும் கேப்பியா? உனக்குன்னு சொந்த புத்தி இல்ல? என்ன ஓனு? இனிமே இந்த மனுஷன்ட்ட பேசுற வேலை வச்சுக்கிட்ட. அக்கா, ராகு. என்னடி ராகு ரோகுன்னு? ஆமா, உன்ன காஞ்சுன்னா உன் பேர் என்னடி? காஞ்சனாக்கா? காஞ்சனாவா? காஞ்சனா மத்தவங்கள போய் பிடிடி. என் புருஷனை வந்து பிடிப்பியா? இல்லக்கா. அடியே, வாயிலே குத்தி போடுவேன். இன்னொரு தடவை அக்கா அக்கானேனா போடி போ. இனி இந்த பக்கம் வந்த அஹோரி கிட்ட பிடிச்சு கொடுத்துருவேன். புரியுதாடி? ஓ, புரியுது. போடி. என்ன கண்ணீர் சொட்டு சொட்டா கொட்டுது. நேத்து தானடி இந்த ஊருக்கு வந்தேன்னு. அதுங்கள இந்த மனுஷன் கிட்ட பேசி ஓஹோ, பிரியும் போது காதல் வலியா? காஞ்சனா, சொல்லுங்க அக்கு. அக்குவா? அதான் அக்காவ. அடியே, செருப்பு கழட்டிட போறேன். ஃபீலிங்ஸ் எல்லாம் தூக்கி குப்பையில போட்டு ஓடிரு. போடி. ராகு, வாரேன். அப்புறம் பார்க்கலாம். மரு இங்க பாரு, உன் புருஷனா சந்தேகப்படாத. நான் சும்மா ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். ஓஹோ, ஃப்ரெண்ட்லியா தான் காஞ்சுன்னு கூப்பிட்டியா? காஞ்சனா கூப்பிடுங்கள, லேட் ஆயிடுன்னு. இப்போ லேட் ஆகாம நான் குடுக்கறேன் பாரு, குடு. மரு 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 ஏண்டா துப்பு கட்ட மனுஷா, தேவையில்லாம பணத்தை வாங்கி ஊர் சுத்திக்கிட்டு அலையிற நான் பார்த்தா இந்த வேலை வேற பார்த்துட்டு அலையிறியா? இல்ல மரு, சும்மா பேச்சுவார்த்தை. ஓஹோ, பேச்சு வார்த்தையா? இப்ப நான் பேசுறேன் பாரு பேச்சு. ஜூ மந்திரகாளி. மரு வேண்டாம்.
கட்டுன புருஷனை செருப்பால அடிக்க கூடாது. உன்னால செருப்பால இல்லையா செவுள கட்டியும் அடிக்கலாம். ஏய் 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 பொண்ணு பொண்ணு கேக்குதோ? அம்மா இந்த முகருக்கு நான் வந்ததே பெருசு. இதுல இன்னும் இருக்கு. ஏண்டா டப்பா தலையா? டப்பாவா? டப்பா தலையில தொப்பிய போட்டுட்டு ஃபிலிம் காட்டியா ஃபிலிம்? அதுவும் காஞ்சு. அம்மா தாயே முடியலம்மா விட்டுருமா. ஐயோ அம்மா. எப்படி பிறந்தியா? வாயா வா எழுந்து வா வா ஏ எழுந்தெல்லாம் வர முடியாதுடி. தவுண்டு நான் வாரேன். வா 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 வா. ஐயோ காஞ்சு பார்க்க அழகா இருக்காளேன்னு கூப்பிட்டு 2 வார்த்தை பேசினேன். அதுங்களை இவ காஞ்சனாவா மாதிரி வெளுன்னு வெளுக்கிறாளே. நீ எல்லாம் ஒரு பொண்ணாமா? வாயா வா வா வா. வண்டியா வா 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 வா. மரு என்னை எதுக்கு அடிக்கிறேன்னு கூட தெரியாம குத்து சண்டை வீராங்கனையா மாறிட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நிஜத்துக்கு வாமா. இனி காஞ்சனாவை கூப்பிடுவ? சந்திரமுகியே வந்தாலும் கூப்பிட மாட்டேமா. கூப்பிட மாட்டேன். அந்த பயம் இருக்கட்டும். ஏ ஏ ஏ திரும்ப. எப்பவும் கையில வச்சுக்கிட்டே சுத்துவேன். இங்கிட்ட அங்கிட்ட உன் பார்வை போச்சு பிச்சு போடுவேன் பிச்சு. ஐயோ போதுமா, இதுக்கு மேல உடம்பு தாங்காது. ஆமா இந்த செருப்பு யார் வாங்கி கொடுத்தா? ஒன்ன கட்டிக்கிட்டு யார் வாங்கி கொடுப்பா? என் அண்ணன் தான். அடுத்த தடவை கொஞ்சம் கீழ்ஸ் கம்மியா வாங்க சொல்லு. இது நம்ம உடம்புக்கு தாங்காது. என்ன மறுச்சலும் மூச்சு வாங்குது. இதுக்குதான் அத்தான இப்படி அடிக்க கூடாது. சரி சரி போ போய் ரெஸ்ட் எடு. எதுக்கு நீ காஞ்சுவ கூப்பிடவா? வாயா வா. நீ வீட்டை விட்டு உன வெளியே விட்டுட்டேன். அப்புறம் இருக்கு நடையா வீட்டுக்குள்ள? நடக்கவா ட்ரை பண்றேன். வா வா வா. அந்த சுடு தண்ணி வச்சு கொடு. அடிக்க உடம்பெல்லாம் பொழிக்குது. சரிதான் எனக்கு தேவைதான். ஆனாலும் காஞ்சு ரொம்ப அழகா பேசினா. மறு இல்லாதப்ப இன்னொரு நாள் பேசுவோம். யார்கிட்டயும் சொல்ல